ஹலோ வணக்கம் பீரா, வெல்கம் டு த ஷோ. நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ராகுல் டிராவிட் ஆஹ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ரொம்ப வருஷமா அசோசியேட் ஆயிருந்தாரு. ஷேன் வானுக்கு அப்புறமே வந்து ஹி டுக் ராயல்ஸ் வித் ஹிம், டிராவல் அலாங் வித் ராயல்ஸ். இந்தியன் டீம் கோச் டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமே கேம் ஸ்ட்ரெயிட் பேக் டு ராயல்ஸ். இப்ப டுடே த நியூஸ் இஸ் தட் he is no longer associated with Royals and he's exiting the team franchise. What does it mean? Initial thoughts என்ன? அதான் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு கிரிக்கெட்டு மட்டும்தான் தெரியும், மத்ததெல்லாம் தெரியாது. ரெண்டு பெரிய தலைங்க இருக்காங்க. அதுக்கு நான் பயங்கர எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தேன், இஃப் யூ ரிமெம்பர். ரெண்டு பேரும் ரொம்ப தங்கம், ரெண்டு பேரும் ரெஸ்பெக்ட் ஈச் அதரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு. இதுல என்னன்னா ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வி வில் கிவ் யூ அ ப்ராடர் ரோல், பட் யூ won't கெட் இன்வால்வ் இன் த டீம் என்வரான்மெண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நோ மேட்டர் வாட், அவர் 2010 வரைக்கும் எங்களோட தான் இருந்தார் ஆர்சிபில. 2011 அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ், 2011ல இருந்து 2015 அவர் உங்களுக்கு கேப்டனா இருந்தாரு, அதுக்கப்புறம் கோச்சா இருந்தாரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு நிறைய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லாம அந்த பீரியட்ல விளையாடின டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ், விச் எவ்ரி ஒன் வில் அக்செப்ட் இட். அண்ட் they were always been the team to beat, dangerous team. If not winning the trophy, they have always done well under Rahul Dravid's period of 2011 to 2015. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் எப்படின்னா அவரை பத்தி இப்ப நான் எல்லா ஃபீட்பேக்ஸையும் நீங்க கேளுங்க, ஒரு பிளேயர்ஸ் கிட்ட கேளுங்க, எந்த ஒரு பிளேயரும் அவரை பத்தி குறைய சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு தங்கமான ஆளு அவரு, யாருக்கிட்டையும் அதிர்ந்து பேச மாட்டாரு, கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாரு, நெகட்டிவா பேச மாட்டாரு. எந்த பிளேயரை பத்தி கேட்டாலும் உயர்வா தான் அவரை பத்தி சொல்லுவாங்களே ஒழிய யாருமே இதுவா சொல்ல மாட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரிட்டன்ஷன், ஓகே, நாட் ரிட்டைனிங் ஜாஸ் பட்லர் பட்லர் and letting go a player like Trent Bolt and all these things. போல்ட் அந்த இத உடைச்சாங்க, அந்த அஸ்வின் சஹல் சக்கரவர்த்தி உடைச்சாங்க. இதெல்லாம் பண்ணி ஒரு புது டீமை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு சஞ்சு சாம்சன் முதல்ல ஓப்பனிங் ஆடினாரு, அதுக்கப்புறம் அவர் இன்ஜினி ஆனாரு. அதுக்கப்புறம் சூரியவன்ஷி நல்லா ஆட ஆரம்பிச்சோடனே சஞ்சு சாம்சன் நம்பர் 3க்கு போனாரு. ஒரு ஒரு உள்ள நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்ன இதுன்னு தெரியல. பட் அட் த சேம் டைம் இது என்னோட ஒரு நிமிஷம், ஒரே மேட்ச் நான் சொன்னேன்ல, சூப்பர் ஓவர்ல யாரு பேட்டிங் பண்றாங்கன்னு கூட தெரியல, சஞ்சுவே சர்ப்ரைஸா இருந்தாரு தனியா. ரியான் பராக் பேட கட்டிட்டு உள்ள போயிட்டாரு, ஜெய்ஸ்வால் போகாமலாம் நம்ம பேசியிருக்கோம். அதாவது நான் தான் உங்களுக்கு சொல்றேனே, உங்களுக்கு அந்த மாதிரி ஒன் திங்ஸ் டசன்ட் கோ வெல். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சொல்லிடுறேன் பாருங்களேன். இந்த ஹெட் கோச் கேப்டனோட ரிலேஷன்ஷிப் சேம் சைட்ல இல்ல அப்படின்னா, நீங்க என்னதான் பெரிய டீமை வச்சிருந்தீங்களாலும், என்னதான் நீங்க தலைக்கீழ நின்று தண்ணிய குடிச்சாலும் ரிசல்ட் வராது. ஓகே, இப்ப இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு பி ஆனஸ்ட் வித் யூ, இப்ப சஞ்சு சாம்சன் என்ன ரிலீஸ் பண்ணிடுங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அதுல என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. தெரியாம நம்ம ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது. பட் someone who has been in the Rajasthan Royals setup for so long, he has been captaining the side. இது மாதிரி என்ன தூக்கி விட்டு வளர்த்த பிரான்ச்சைசி, கடைசி வரைக்கும் அதுக்கு தான் ஆடுவேன்னு சொன்ன சஞ்சு சாம்சன் என்ன ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாருன்னா, there is something that has happened inside. I don't know what has caused him to come up with a statement like this. இப்ப இது கிரிக்கெட்டிங் இதுங்கும் போது யாரை கேட்பாங்க? Who will be asked questions regarding a statement like this is the head coach. ஏன்னா உங்களுக்கு ஹெட் கோச்சோட கன்சல்ட் பண்ணாம there is no way that a player is going to say I'm not going to be a part of this team அப்படின்னு. இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க உடனே ஏன் இப்ப நீங்களே கேட்டீங்க, ஏன் பீடாக அவரு இதாவது சமரசப்படுத்தி அவரை சஞ்சு சாம்சனை திருப்பியும் ரீடைன் பண்றதுக்கு சான்ஸ் இல்லையா பீடாக் அப்படின்னு நீங்களே கேட்டீங்க. அந்த சமரசம் அப்படின்றது உங்களுக்கு வரணும்னா, one of the most important thing is the relationship between the head coach and player, which we don't know whether has gone in a wrong direction. தெரியல, ஒருவேளை அது ரீசனா இருக்குமா தெரியல நமக்கு. பட் கேப்டனா இருந்து அங்க ஒரு கிங் மாதிரி இருக்கிற சஞ்சீவ் சாம்சன் என்ன விட்டுருன்றாரு. வெளியில போனா அவர் மத்த பிரான்ச்சைசில கேப்டன்சி கிடைக்குமா, யூ ஆர் நாட் ஷூர் அபவுட் இட். இருந்தாலும் எனக்கு வேண்டாம், கிங்கா இருக்கிறது, எனக்கு அந்த கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு நான் வெளியில போறேன்றேன்னா there is something that has happened.
அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ராடர் ரோல் கொடுக்குறேன், பட் இட் ஓன்ட் பி பார்ட் ஆஃப் இன்வால்விங் த டீம் அப்படின்னா, அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆஹா கிரேட் கோச் எல்லாம் கிடையாது, சுமாரான கோச்ன்றாங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், ரொம்ப வி வேர் த ஒன் ஹூ ஆர் ரிஃப்ளெக்டிங் இட், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணாங்க அது இதுன்னு. ஒரு இன்டர்நேஷனல் டீமோட ஒரு வேர்ல்டு கப்பை நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா நீங்க நல்ல கோச் தான். லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. யாரு வந்துட்டு உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ்ல நீ எடுத்துக்கோ டோர்னமெண்ட் யாரும் இந்தியாவுக்கு கொடுக்கல. ஆடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க. தேர் அபவுட் டு லூஸ் த ஃபைனல் காம்ப்ரிஹென்சிவ்லி அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. தே ஒன். தே பீட் ஆஸ்திரேலியா. கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு ஹெட் கோச் ராகுல் டிராவிட் அப்படிங்கும் போது ஓவராலா வந்துட்டு இஸ் நாட் அ கிரேட் கோச் அப்படின்னு ஒரு சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பேடா போனதுனால அவருக்கு நீங்க முத்திரை எல்லாம் கொடுக்க முடியாது. எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் லீன் சீசன். இட் ஸ்டார்டட் ஃப்ரம் த ரிட்டன்ஷன், இஸ் மேனிப்புலேட். அது இன்னும் கொஞ்சம் பெருசா வெடிச்சது ஆக்ஷன்ல. நம்ம ரிவ்யூல கொடுத்தோம், பாட்டம் 3 தான் முடிக்க போறாங்க. ஏன்னா டீம் டிடன்ட் லுக் ஸ்ட்ராங். Agreed, they had a bad season, but doesn't take away the credit. Rahul Dravid have won a T20 World Cup for India. In my opinion, is a great coach. இன்னொன்னு சொல்றேன், அதுக்கு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஏதோ கிரிக்கெட் ஆடி ஃபுட் இன்ஜுரின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் டோர்னமெண்ட் வீல் சேர்ல உட்காந்துன்னு அவர் கோச் பண்ணிருக்காரு. அவர் அந்த மாதிரியான ஒரு ஆளு. அவர் வந்து எப்படின்னா, அந்த அவ்வளோ பெரிய ஆளு இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை நான் வீட்டுல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸியா வீட்டுல இருந்திருக்கலாம். நோபடி வுட் ஹவ் கம்ப்ளைண்ட் அபவுட் தட். ஒவ்வொருத்தரையும் டக் அவுட்லயும் பாத்தீங்கன்னா வீல் சேர்லயே உட்காந்து பிராக்டிஸுக்கு எல்லாம் வீல் சேர்ல அவரை தள்ளின்னு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கமிட்டடான ஆளு, ஒரு ஆடுற காலத்திலயும் சரி கோச் பண்ற காலத்திலயும் சரி ஒரு தங்கமான ஒரு ஆளு அப்படிங்கும் போது then you might have decided, okay, எனக்கு நீ பார்டர் பிக்சர் கொடுக்குற. after one bad season, put my heart and soul for Rajasthan Royals. Came back from 2011 to 2015. அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு போயிட்டு NCAக்கு போயிட்டு இந்தியா அண்டர் 19 டீம் நான் வந்து ஹெட் கோச்சா இருந்துட்டு திருப்பி உடனே நான் உங்களுக்கு வந்த போது ஒரு பேட் சீசன்ல நீ வந்து எனக்கு ப்ராடர் பிக்சரு வெளியில இருந்து பண்ணு சொன்ன, எனக்கு வேண்டாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு அவர் ஒதுங்கினது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான விஷயம் தான். இன் மை ஒப்பீனியன், ஐ ஹேவ் த ரெஸ்பெக்ட் ஃபார் ராகுல் டிராவிட். இன் மை ஒப்பீனியன், Rahul Dravid is a great coach because he won a T20 World Cup for India. ட்ரூ. கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்ப கேரி கஸ்டன் என்ன சொல்றாங்க, கேரி கஸ்டன் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இந்தியா காசு கோச், அதே தானே. ஸோ அப்ப அவரு ரேட் பண்ணும்போது கண்டிப்பா ரேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்னன்னா வாட் நெக்ஸ்ட் ஃபார் டிராவிட் பீடா உங்களை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா பிரான்ச்சைஸ்ல வந்து நிறைய இருக்கு. கேகேஆர்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு. நீங்க ஆனா வேற ஒரு நேம் சொன்னீங்க அன்னைக்கு, கேகேஆர் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல இப்ப நிறைய பேர் இன்னும் சேஞ்சஸ் இருக்கும். இப்ப வந்து சௌரவ் கங்குலி நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஹெட் கோச்சா. சோ சௌரவ் கங்குலி மாதிரி ஒருத்தர் அங்க வராரு அப்படின்னா ஸ்லோலி ஹி இஸ் கம்மிங் இன் டு கேபிட்டல்ஸ் ஃபோல்டு. நத்திங் அகேன்ஸ்ட் ஹேமந்த் பதானி ஆர் ஜஸ்ட் சேயிங் தட் ஸ்லோலி அந்த ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்ப போன வாட்டி குவாலிஃபை ஆகல கேபிட்டல்ஸ். சோ அடுத்த வாட்டி ஐ டோன்ட் நோ வெதர் தன் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி கிவன். கங்குலி மாதிரி ஒருத்தர் இஸ் பிரீதிங் டவுன் யுவர் நெக் அப்படிங்கிறப்ப சோ அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கலாம். இப்ப டிராவிட பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? இந்த கங்குலி கேபிட்டல்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க சார். அவர் ரொம்ப பெரிய ஆளு சார். அவர் வந்துட்டு ஒரு இடத்துல போய் நின்னாலே வந்துட்டு அவர் நின்னா போறோம். இந்த ராகுல் டிராவிட், ஆஷிம் மாம்லா இவங்க எல்லாம் எப்படின்னா, இப்ப நான் போயிட்டு இறங்கி நின்னு வேலை செய்வேன், டெக்னிக்கல் ஹெல்ப் பண்ணுவேன், இதை பண்ணு அதை பண்ணுன்னுவேன். ஆனா ஐ எம் நாட் அன் இன்ஸ்பைரிங் ஃபேஸ். ஓகே, பீப்புள் ஹாவ் த ரெஸ்பெக்ட் ஃபார் மீ ஃபார் வாட் ஐ டூ இந்த லெட்ஸ் டாக்டிக்கல் டெக்னிக். நான் போய் நின்னாலாம் எவனுக்கும் இன்ஸ்பிரேஷன் வராது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல கிரிக்கெட் ஆடல. பட் ராகுல் டிராவிடா இருக்கட்டும், ஆஷிம் ஆம்லாவா இருக்கட்டும், ஒரு சிலர்லாம் தேவ் கெயின்ட் a நேம். அதாவது எப்படின்னா ஒரு பத்திரமாத்து ஒரு தங்கம், அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நின்னாலே போறோம். ஒரு சில பிளேயர்ஸ்லாம் எப்படின்னா they need that inspirational face to see. ராகுல் டிராவிட பார்த்தாலே விட்டு ஒரு 4 வார்த்தை பேசினாலே நான் ரன் அடிப்பேன் அப்படின்னு சொல்ற நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க போது he can walk into many teams. The only thing is whether he wants to get into again a coaching role or இல்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவர் வெல்த் ஆஃப் நாலேஜ் பியூட்டிஃபுல்லா பேசுவாரு. he can be a commentator, he can be a broadcaster. இல்லன்னா வந்துட்டு ஒரு கோச்சிங் அகாடமி அவரும் ஓபன் பண்ணலாம் பேஷனை பர்ன் பண்றதுக்கு. இஸ் டெஃபினெட்லி நாட் இன் a desperate situation to look at what are all the opportunities available at other franchises to go. இப்ப ராகுல் டிராவிட் வந்து இப்ப ஸ்டெப் டவுன் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ்னா ஒரு 1500 ஆஃபர் வரும் அவருக்கு. நீங்க அவைலபிளா, நீங்க வரும். பட் தென் நம்ம அதுதானே பேசுறோம். இப்ப அன்பார்ச்சுனேட்லி எல்லா பிரான்ச்சைஸுமே ஃபுல்லா இருக்கே. வீடியோ ஆன் பண்ணுங்க சார். சோ அதாவது எப்படின்னா அதுதான் நான் சொல்றேன். இப்போ ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு ஆளை
நீங்க வந்துட்டு ஒரு டீமுக்கு என்வாயன்மெண்ட்ல எடுத்துட்டு வரணும்னா ஒரு கெப்பாசிட்டி அதை உருவாக்கி நீங்க கொண்டு வரலாம். ஓகே, ம். உங்களுக்கு இந்த பொசிஷன் பட் அப்படி வேக்கன்ட். பண்ணி தானே ராஜஸ்தான் போச்சு போன வாட்டி, சங்கக்காராவும் இவரும் உட்காந்துட்டு. அதத்தான் இப்போ சொல்றேன். இப்ப நாளைக்கு வந்துட்டு அவரை ஏதாவது ஒரு டீம்ல மென்டாரா போட்டுருவாங்க. He can be a mentor for any team. That doesn't mean he has to be a batting coach. It doesn't mean he has to be a head coach. ராகுல் டிராவிடோட பிரசன்ஸ் இப்ப விவியன் ரிச்சர்ட்ஸ் வந்து எங்க டீமுக்கு கொட்டா கிளாடியேட்டர்ஸுக்கு மென்டாரா இருந்தாரு. அவரை பார்த்தாலே ஒரு சிலருக்குலாம் அப்படியே புல்லரிக்கும். வாவ், விவியன் ரிச்சர்ட்ஸ். அவர் போயிட்டு கம் ஆன் மேன், டேக் யுவர் பேட் மேன், கம் ஆன் மேன், திஸ் இஸ் யுவர் டே மேன் அப்படின்னு அவரு சொன்னாலே ஒரு சிலருக்குலாம் புல்லரிக்கும். ராகுல் டிராவிட் பிலாங்ஸ் டு த சேம் கேட்டகரி and he has got the respect. He has won everywhere in the world for what a human being is. On top of it, the intelligence what he possessing போது அவர் இங்கெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் வேக்கண்ட் காலம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. he will be a part of some IPL team, some global league, even international cricket if he really wants to continue doing that. அவர் ஓகே, எனக்கு தேவையில்லை, அவர் பையன் நல்லா கிரிக்கெட் ஆடுறாரு, என் பையனை நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், அவனை மேல கொண்டு வரேன், எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், ஒரு 2 வருஷம் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு அவர் ஒதுங்கி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. தி டெசிஷன் டு பி மேட் பை ராகுல் டிராவிட். ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்துட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு ஐ எம் அவைலபிள்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப பெரிய ஆளு. யூ வில் பி ஜஸ்ட் ஸ்நாச்ட் பை எனி டீம் ஜஸ்ட் லைக் எனி திங்ன்றதான் என்னோட ஒப்பீனியன். இஸ் அ ஜெம், இஸ் அ வேல்யூ அடிஷன் எனிவேர் ஹி கோஸ். சூப்பர். சோ நீங்க பார்த்தோன்னே புல் அரிக்கிற மாதிரி மென்டர் அப்படின்னீங்களே, அது அது மாதிரி இன்னொரு மேட்டருக்கு வரேன். பார்த்தோன்னே புல் அரிக்கிற மாதிரி, எல்லாருமே வந்து ஒரு ஹைப் ஆகுற மாதிரி, எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி, இன்ஸ்பயர் ஆகுற மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு. பேரை கேட்டாலே சும்மா, அதுதான் வந்து MS தோனி. அவரு வந்து மென்டரா வராருன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இப்போ இந்தியன் டீமுக்கு. திருப்பியும் ஏற்கனவே வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு லாஸ்ட் டைம் மென்டரா இருந்தார் அந்த துபாய் T20 வேர்ல்ட் கப்ல. பட் திங்ஸ் டிட் நாட் கோ அவுட் வெல். ஆனால் இப்ப வந்து தோனியை கேட்டிருக்காங்க, அப்ரோச் பண்ணிருக்காங்க BCCL இருந்து அப்படின்னு மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பாக்குறியா? அதுதான் MS தோனி. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, the relationship between கௌதம் கம்பீர் and மகேந்திர சிங் தோனி. நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. அதான் உலகமே ஊரே சொல்லுமே. அதனால ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தோனி மாதிரி ஒருத்தர் மென்டரா வந்தாருன்னா அவரோட இன்ஸ்டிங்டிவ் திங்கிங், அவரோட ஐடியாஸ், அந்த பிளம்போயன்ட் டெசிஷன் மேக்கிங், அதெல்லாம் யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. ஓகே, இப்ப கௌதம் கம்பீர் அப்படின்றவர் எப்படின்னா, தானே திருப்பி திருப்பி சொல்றேனே, எஸ் அன்பார்ச்சுனேட்லி இந்தியா haven't done, they haven't punched above their weight in test cricket, but in white ball cricket they've done relatively well. போது கம்பீர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னா, he is someone who wants to take control. கௌதம் கம்பீரை வந்து ஒரு கேப்டனா பார்த்திருக்கேன், கோச்சா பார்த்திருக்கேன், எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். டெல்லி டீம்ல அவர் இருந்த போது 2007 2008 டெல்லி டீம்ல அவர் பிளேயரா இருந்த போது, அப்பதான் எமர்ஜ் ஆயிட்டு வராரு. அப்ப நான் ஒரு வருஷம் அங்க டெல்லியோட ஒர்க் பண்ணேன், ரஞ்சி டிராஃபியும் ஜெயிச்சாங்க. அவர் வந்து ஒரு எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், ஒரு ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல். அவரு he wants to be on the talk, டீம் மீட்டிங்ல நிறைய பேசுவாரு, இந்த மாதிரி பயங்கரமா இன்வால்வ்லாம் ஆவார் அவரு. அப்படிங்கும் போது அவர் அந்த KKRல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரோட இன்சைட் இன்ஃபர்மேஷன் நியூஸ் சொல்ற, தெரியாம சொல்லக்கூடாது. கௌதம் கம்பீர் வாஸ் த ஒன் who was running the show when KKR won the title. நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொல்றேன், நான் சொல்லல. ஏன்னா எனக்கு தெரியாம நான் வந்து ஸ்பெகுலேட் பண்ண மாட்டேன். ஸோ கௌதம் கம்பீர் எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் கேரக்டர், வேர் இஸ் டெசிஷன் மேக்கிங் ஹேஸ் டு பி ஃப்ரம் his சைட் டு ரன் த ஷோங்கும் போது, மகேந்திர சிங் தோனின்றவர் இன்னொரு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். அவர் ஒரு இனோவேட்டிவ் ஐடியாஸை கொண்டு வருவாரு. தில்லுக்கு துட்டுன்னு யோசிக்கிற ஒரு ஆளு. அவர் தோக்கறதெல்லாம் பத்தி கவலையே பட மாட்டாரு. அவர் மனசுல இதை நினைச்சிட்டாருன்னா இதை நான் பண்ணணும்னுவாரு. அந்த இதுல IPL பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் யாரோ ஆடிட்டு இருக்காங்க, அந்த புனே வாரியர்ஸோட. யோ மகேஷ் யங்ஸ்டர், வெரி குட் டேலண்ட், நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் யோ மகேஷ். கடைசி வர தூக்கி யோ மகேஷ் கொடுத்துட்டாரு, மேட்ச் தோத்துட்டாங்க. அதெல்லாம் பத்தி அவர் கவலையே பட மாட்டாரு. அதே மாதிரி சாம்பியன்ஸ் லீக்ல அதான் பண்ணாரு. அப்ப ரொம்ப சின்ன பையன் அஸ்வின், அந்த சாம்பியன்ஸ் லீக் விக்டோரியா புஷ் ரேஞ்சர்ஸ் நினைக்கிறேன் ஆப்போனன்ட்ஸ். தைரியமா எனக்கு அவர் என்ன, நான் உங்ககிட்ட டேலண்ட பாக்குறேன், இவன் கத்துப்பான், பெரிய ஆளா வருவான், கத்துக்கட்டும். மேட்ச் தோத்தா பரவாயில்ல, மேட்ச் தோத்தா என்னதானே குறை சொல்லுவேன், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த பிளேயர் நல்ல பொட்டன்சியோட வருவான், அவன் என்ன பண்றான்னு நான் பாக்கணும். அவட்டு த்ரோ ஹிம் இன் தி மிடில் ஆஃப் தி சீன் யோசிக்கிற ஆள் அவரு.
அப்படிங்கும் போது ரெண்டு ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் ஒரு டீம்ல இருக்கிறது. இப்ப நான் டிராவிடு சங்கக்காரா பத்தி சொன்ன போதே நீங்க அவ்வளவு கேள்வி கேட்டீங்க. கடைசியில யூ ஆர் ப்ரூவ் அண்ட் ரைட். ஓகே, அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் when கம்பீர் இஸ் ஹெட் கோச் ஃபார் த இந்தியன் டீம், MS தோனியை மென்டரா போட்டா அந்த கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. MS தோனி மாதிரி ஒருத்தர் வந்து எந்த டீமுக்கு வேலை செஞ்சாலும் இட் இஸ் கோயிங் டு பி a வேல்யூ அடிஷன். பட் திஸ் காம்பினேஷன் எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. என்னோட ஃபீட்பேக்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா பீடா, கரெக்ட் தான். ஏன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் தோனிக்கு, எந்த டவுட்டுமே கிடையாது. பட் தென் இப்போ வந்து இவங்க சாம்பியன்ஸ் ஆஃப் ஜெயிச்சிருக்காங்க. ஒயிட் பால் கிரிக்கெட்ல நல்லா தான் பண்ணிருக்காங்க இந்தியா, டு பி ஃபேர். இப்படி வந்து இப்போ ஒரு கோச்னு ஒருத்தவங்க இருக்கும்போது ஒரு மென்டார் போடுறதே வந்து ஐ எம் நாட் அ பிக் ஃபேன். நீங்க வந்து செக்குக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி, அது டூ many குக்ஸ் வில் ஸ்பாயில் த பிராத். உங்களுக்கு தெரியும் அது. கோச்சுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும், கேப்டனுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும், கேப்டன் கோச் நல்ல ரிலேஷன்ல இருக்கணும். இதுதான் இப்போ மென்டார்னு ஒருத்தர் வர்றது வந்து அதுதான் ஹவு இட் வில் ஒர்க் அவுட். ஏற்கனவே வந்து they tried it அந்த வேர்ல்ட் கப்ல, did not work out well for India. அதுதான் அந்த தடவை தான் அந்த 152 ஃபார் நோலாஸ்ன்னு அடிச்சு ஜெயிச்சது பாகிஸ்தான், அந்த வேர்ல்ட் கப் தான் அது. ஸோ அதுதான் எனக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் தோனி இதை அக்செப்ட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஹெட் கோச் வேணா கூட அவர் எடுத்துக்கினா அவர் ஐ திங்க் he can walk in. அவரும் வந்து டிராவிட் நீங்க சொன்னீங்க, தோனி வந்து இந்தியால மட்டும் இல்ல உலகத்துல எந்த டீம்ல வேணா he can walk in and walk into the playing 11 or walk in to be a coach. பட் இது வந்து அவர் எடுத்துக்குவாரான்னு எனக்கு தெரியல. அவர் கண்டிப்பா எடுத்துக்க மாட்டார். என்ன ஃப்ரீயா விடுங்க, நான் ஜாலியா வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மென்டார்ன்றவரு எப்போ ஒரு டீமுக்கு தேவைப்படுவார்னா, ஒரு ஹெட் கோச் பெரிய லெவல்ல கிரிக்கெட் ஆடாத ஆனா புத்திசாலியான ஒரு சரக்கு இருக்கிற ஒரு ஹெட் கோச். He knows how to function the team. He knows how to get the best out of the team, but he has not played any cricket at all. He is a purely a cricketing coach. அப்ப நீங்க தோனி மாதிரி ஒரு மென்டாரை கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓகே, கௌதம் கம்பீரும் நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்காரு. கௌதம் கம்பீர் இஸ் a சூப்பர் ஸ்டார் in my opinion. He's a very strong character and he has proved that what he can do with KKR when he took over. அப்படிங்கும் போது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் பட்டு பட்டுன்னு கொடுத்துருவாரு. இப்ப யாராவது ஒருத்தர் பிரஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ட்ரோல் பண்ற மாதிரி கேட்டீங்கன்னா திருப்பி வாங்கி விட்டுருவாரு பிரஸ்லி. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அப்படிங்கும் போது இந்த கெமிஸ்ட்ரி இப்போ வந்து கம்பீர் வந்து ஒரு டீம் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு தோனி மாதிரி ஒருத்தர் ஆள் வராரு அப்படின்னா, கம்பீர்ன்றவர் யாரு? தோனிக்கு கீழே ஆடினவர் தானே. அவர் வேர்ல்டு கப் ஜெயிச்சது வந்து 2007 T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 2011 வேர்ல்டு 50 ஹவர்ஸ் வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், யாரு கீழே ஜெயிச்சாரு? தோனின்ற ஒரு கேப்டன் தானே. இப்ப நீங்க ஒரு 15 பேர்ல ஒரு 7 பேர் MSP வெறியனா இருப்பான் அந்த டீம்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்க ஹெட் கோச்சா இருக்கீங்க, தோனி பாய் கிட்ட போயிட்டு என்னடுவாங்க, தோனி பாய் நான் என்ன பண்ணோன்னு கம்பீர் ஒரு மெசேஜ் கொடுப்பாரு, தோனி அவருக்கு தெரிஞ்சது சொல்லுவாரு. போத் மே பி ரைட். பட் அப்ப என்ன ஆகும்? அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. ரெண்டு நாலேஜ் வரும். ஒருவேளை அந்த பிளேயர் வந்து ரன் அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரன் அடிச்சுட்டு வந்து இதுல சொல்றான், ஒருத்தரோட பேரை சொல்றான், ஐ ஹவ் டு தேங்க் கம்பீர் ஹூஸ் ரெட் கோச்ன்றான், இல்ல ஐ ஹவ் டு தேங்க் தோனி மை மென்டார் ஹூ டிட் ரியலி திஸ்னா, இன்னும் வந்துட்டு பெரிய இல்ல பிரச்சனைகள் ஸ்ரேயா ஐயர் மாதிரி ஐ டென்ட் கெட் இனஃப் ரெகக்னிஷன் சொல்லுவாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் மென்டார் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு மென்டாரா இருக்கணும்னா, இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த கோச். த மென்டார் கான்செப்ட் ஒர்க் அவுட். ரெண்டு பெரிய ஆளுங்களை, ரெண்டு ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ ஒருத்தர் ஹெட் கோச் ஒருத்தர் மென்டார்னு போட்டா ஐ ஐ ஐ ஐ டோன்ட் சி இட் ப்ராக்ரஸிங் வெல், பர்டிகுலர்லி இன் அன் இந்தியன் என்வாயன்மெண்ட்ங்கும் போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் 100% ஷூர் தோனி அதை எடுத்துக்க மாட்டாரு. அவரை எடுத்துக்கிட்டாலும் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு என்ன கேட்டீங்கன்னா தெரியாது. சூப்பர். ஸோ இதுதான் பீடா டேல் ஆஃப் டூ சாம்பியன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஒன்று வந்து டிராவிட் லீவிங் ஆர்ஆர், அடுத்து என்ன பண்ண போறாரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதர் வந்து தோனி பீங் ஆஃபர்டு மென்டார் டு தி இந்தியன் டீம் அப்படிங்கிற மீடியா ரிப்போர்ட். ஸோ அதுவும் வந்து வி டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் வில் கோ. ஸோ வில் சி ஹவு இட் கோஸ் இன் த கமிங் டேஸ். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிடுங்க. அதான் சொன்னேனே, ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு இப்ப வந்துட்டு ஆல்ரெடி அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாரு போனை. அந்த அளவுக்கு ஒரு கால்ஸ் அவருக்கு வந்திருக்கும், நீங்க வாங்க இங்க வாங்க அங்க வாங்க இங்க வாங்கன்னு. இட் இஸ் இஸ் டெசிஷன் டு சி வெதர் யூ கோயிங் டு ஜம்ப் இன் டு அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இஸ் கோயிங் டு சே ஃபைன் ஐ காட் எனஃப் ஆன் த ரோடு. இப்பதான் எனக்கு அடி எல்லாம் பட்டு நான் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன், லெட் மீ ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை சன் டு see him grow as a cricketer அப்படின்னு யோசிக்கலாம். தோனியை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருவேன். அவர் இதை எடுத்துக்க மாட்டாரு.
அவர் ஏன்னா ஒண்ணு அதை யோசிப்பாரு, எனக்கு வேணாப்பா நான் ஹாப்பியா இருக்கேன். அவர் ஏதாவது ட்வீட் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு சோசியல் மீடியா இது பண்ணி பாத்திருக்கீங்களா? அவருக்கு எந்த அட்டென்ஷனும் முன்னாடி பண்ணுவாரு. தேவையில்லாம அப்படியே ஓரமா இருக்கணும், எனக்கு ஃப்ரீயா என்னோட லைஃப விடு, பச்சை பசேல்னு நான் ஜன்னலை திறந்தேன்னா புல் இருக்கணும், ஜாலியா போகணும், என் குழந்தைங்களோட விளையாடணும், அப்படியே படுத்து தூங்கணும், ஜிம்முக்கு போகணும், ஏதாவது ஒரு அப்பியரன்ஸ் அங்கங்க வருதா, அப்படியே தலை அப்படி விட்டுட்டு அப்படி வரணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆளு. ஐ டோன்ட் see him taking the offer even if it is given. That is going to do good for Indian cricket considering a strong character like கௌதம் கம்பீர் as a head coach. பாப்போம், நம்மளோட ஒப்பீனியன்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ராகுல் டிராவிட் எங்க போறாருன்றது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ஒருவேளை மகேந்திர சிங் தோனி அதை எடுத்துக்கிறாரா, அதுவும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா அகைன் வி வில் கம் பேக் அண்ட் என்டர்டெயின் யூ பிஃபோர் த ஏசியா கப் ஆக்சுவலி பிகின்ஸ். பங்களாதேஷ் இப்ப இவங்க நெதர்லாண்ட்ஸோட ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபைனல் ஸ்குவாடா அப்படின்னு அதை அறிவிக்கிறதுக்கான நாள் ரொம்ப தொலைவில் இல்ல. அது வந்ததும் will come back and do a review where Bangladesh will stand to progress into Super Force or further with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.